கவனிராஜா, இப்போ டெபிட் எது கிரெடிட் எதுன்னு முடிவு பண்ணியாச்சா? இப்போ நம்ம மெத்தட்ஸ் பார்க்கலாமா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஹவு டு டூ சம்ஸ் பார்க்கலாமா? ஓகேவா ராஜா? திலக்கு ஸ்டார்டா கவனி. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட்னு பார்த்தாச்சு. வென்எவர் யார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம், இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஒய் கொடுத்தா எக்ஸ் ரிசீவரா இருந்தா டெபிட், எக்ஸ் கிவரா இருந்தா கிரெடிட். நான் சொல்றது பேயர் பேயி சொல்லல, ரிசீவர் கிவர். கிவர் ஆஃப் கேஷாவும் இருக்கலாம், கிவர் ஆஃப் குட்ஸாவும் இருக்கலாம், கிவர் ஆஃப் பில்லாவும் இருக்கலாம். சொல்றது புரியுதா இல்லையா? whenever x is the receiver debit, whenever x is the giver credit. in the books of x na with y in account current with x அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. whenever y is the receiver debit, whenever y is the giver credit. சொல்றது புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போறது in the books of Ajay, Sujay in account current with Ajay. இதான கரெக்ட்? கொஸ்டின்ல இப்பெல்லாம் கிளியராலாம் கொடுக்க மாட்டான். prepare the statement of accounts where Sujay in account current with Ajay ன்றுவோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் in the books of Ajay, Sujay in account current with Ajay. ஆர் இதை வேற மாதிரி கேட்டா எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், அக்கௌண்ட்ஸ் ரெண்டர்டு பை அஜய் டு சுஜய்னுவோம். அப்ப அஜய் புக்ஸோட சுஜயோட அக்கௌண்ட். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் அஜய், சுஜய் இன் அக்கௌண்ட் கரண்ட். கரெக்டா ராஜா? ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா பிரிச்சு சொன்னா டெபிட் கிரெடிட், ஒரு மெத்தட் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் டெபிட் கிரெடிட்டா, டேட் பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் கூட போட்டுக்கோ பக்கத்துலயே அமௌண்ட். நான் ஏன் அங்க அமௌண்ட் போட்டேன்னா அப்பதான் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி இங்க போட்டுக்கிறதுனா போட்டுக்கோ, பட் அமௌண்ட் மல்டிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ டேட் பர்டிகுலர்ஸ், இந்த இடத்துல என்ன போட்டுரு, டியூ டேட்டு, டேஸ், அமௌண்ட், ப்ராடக்ட். அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ், டியூ டேட், டேஸ். இது கிரெடிட்டா, இது டெபிட். ஃபர்ஸ்ட் நான் நடத்த போறது ஃபார்வர்ட் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் என்ன நடத்த போறேன், ஃபார்வர்ட் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்வர்ட் கால்குலேஷன் மெத்தட். டேட் கொடுத்துருவான், there is no பக்கத்துல நம்பர் ஆஃப் டேஸ், 20 நாள் கிரெடிட் 30 நாள் கிரெடிட் கொடுக்கலன்னா டியூ டேட்டும் டேட்டும் சேம், அதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். டியூ டேட் டேட் இஸ் ஆல்சோ சேம், அப்படியே போட்டுருவேன். 3 days கிரேஸ்லாம் வராது. பில்ஸ் ரிசீவபிளா இருந்தா கிரேஸ் வரும். நார்மல் பில்லுக்கு கிரெடிட் கொடுத்துருந்தான்னா ஆட் பண்ணி, கிரெடிட் இல்லைன்னா விட்டுரு. சேம் டியூ டேட் அண்ட் டேட் வில் பி சேம், அது போட்டுருவேன். அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்து என்ன ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அமௌண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணிடுவேன். whenever Sujay is the receiver debit, whenever Sujay is the giver credit. யாரு பக்கம் வேணா கொஸ்டின் கொடுத்திருப்பான், அஜய் பக்கமே கொடுத்திருந்தா ஈஸி. பெய்டு கேஷ் டு சுஜய்னுவான், அப்ப சுஜய் இஸ் த ரிசீவர் டெபிட். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சுஜய்னுவான், சுஜய் இஸ் த கிவர் கிரெடிட். கரெக்டா? சோல்டு குட்ஸ் டு அஜய், சுஜய்னுவான், சுஜய் இஸ் த ரிசீவர், அப்ப டெபிட் ரிசீவர். பாட் குட்ஸ் ஃப்ரம் சுஜய்னுவான், அப்ப சுஜய் இஸ் த கிவர். அப்படி அப்ப அஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்திருந்தா ஈஸி. சுஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, அப்ப நீ கன்வெர்ட் பண்ணணும். ஆனா அவன் எப்படி நான் கொடுப்பான், ஜென்ரலா கொடுத்துருவான். சுஜய் சோல்டு குட்ஸ் டு அஜய், அஜய் சோல்டு குட்ஸ் டு சுஜய், அஜய் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சுஜய், சுஜய் பெய்டு கேஷ் டு அஜய், சுஜய் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் அஜய்னு ஜென்ரலா கொடுத்துருவான். நான் சொல்றது புரியுதா? யார் பக்கமும் ஒரு சைடாவே சொல்லாம நடுநிலைமையா ஜென்ரலா கொடுத்துருவான். அப்போ உன் கண்ணு யாரு பக்கம் இருக்கணும், இந்த கொஸ்டினுக்கு இந்த புக்ஸ் ஆஃப் அஜய் யாரு பக்கம் இருக்கணும், சுஜய் கொடுத்திருக்கானா வாங்கியிருக்கானா, சுஜய் கொடுத்திருக்கானா வாங்கியிருக்கானா, சுஜய் ரிசீவர்னா டெபிட், சுஜய் கிவர்னா கிரெடிட். அவ்வளவு. அஜய் பத்தி நீ என்ன பண்ணவே கூடாது, பார்க்கவே கூடாது. அஜய் சோல்டு குட்ஸ் டு சுஜய். இப்ப இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவ, அஜய் சோல்டு குட்ஸ் டு சுஜய் என்ன பண்ணிருக்கான், வாங்கியிருக்கான், டெபிட் ரிசீவ். சுஜய் சோல்டு குட்ஸ் டு அஜய், சுஜய் என்ன கொடுத்திருக்கான், கொடுத்திருக்கான், அப்ப சுஜய் இஸ் த கிவர் கிரெடிட். அது போட்டிருக்கியா? ஃபார்வர்டு கால்குலேஷன்ல என்ன பண்ண, ஃபார்வர்டுன்னா என்ன, முன்னோக்கி போறது. பேக்வேர்ட்னா இப்போ நீ ப்ரிப்பேர் பண்ற ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபார் 3 months. 1st Jan 2022, 31st March 2020. 1st March 2022, 31st March 2020. அப்படி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டேட்மெண்ட். ஃபார்வர்டுனா நீ எங்க போகணும், முன்னாடி போகணும். அப்போ இங்க டியூ டேட் எழுதுவ. சரி எக்ஸாம்பிள் 17
2-1 எழுதிருப்ப. 15 days அப்ப 17-1 இங்க எழுதிருப்பியா? இங்க இருந்து டேஸ் கண்டுபிடிப்பல்ல, இங்க இருந்து டேஸ் நீ கண்டுபிடிப்பா மாட்டிப்பியா? அது எங்க போகணும்? ஃபார்வர்டுனா முன்னோக்கி போகணும். முன்னோக்கினா லாஸ்ட் டேட் என்னது? அப்ப 31st மார்ச் வரையும் எவ்வளவு டேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 31st மார்ச் வரையும் இந்த டேட்ல இருந்து 17-1ல இருந்து 31st மார்ச் வரையும் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணி எழுதணும். அப்ப ஜனவரி மாசம் 31 நாளா? 31 நாள் மைனஸ் 17 14. பிப்ரவரியில 29, ஏன்னா லீப் இயர்ல 20 கரெக்டா? அப்ப 29 மார்ச்ல அப்ப நீ என்னெல்லாம் ஆட் பண்ண பாரு, 16 29 31 ஆட் பண்ணா 70 டேஸ். எழுதிருவியா? அமௌண்ட் எழுதிருவியா? 10,000 ரூபாய் மல்டிப்ளை பண்ணு, முடிஞ்சு போச்சு. இது என்ன கால்குலேஷன்? டியூவர்ஸ் த எண்ட் டேட்டுக்கு போனா அது என்ன கால்குலேஷன்? ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போனா அது என்ன கால்குலேஷன்? ரிவர்ஸ் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போனா என்ன கால்குலேஷன்? இன்னொரு கால்குலேஷன் எழுதவா? 21-1 ஏதோ ஒரு டேட் வருது, டியூ டேட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்ப 21-1 இப்ப அமௌண்ட் 12,000. இங்க டேஸ் என்ன போடுவேன்? ஃபார்வர்டு கால்குலேஷனா? அப்ப 21-1ல இருந்து நீ எங்க போகணும்? அப்ப 21-1 ஜனவரி மாசம் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கு? கால்குலேட்டர் கூட ஒரு ஆளு யாராவது? ஜனவரி மாசத்துல மொத்தம் 31 டேஸா? 31 மைனஸ் 21 போட்டுரு. 31 மைனஸ், ஏன்னா 21 நாளைக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்ப 31 மைனஸ் 21 போட்டா 10 நாள் இருக்கு எங்க ஜனவரியில. பிப்ரவரியில 29 நாள் பிளஸ் மார்ச்ல 31 டேஸ். மொத்தம் எத்தனை டேஸ்? 70 பிளஸ் 12 இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணு, அது என்ன வருதோ 84 அப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டு. அது மாதிரி பிப்ரவரியில வந்திருக்கும் எக்ஸாம்பிள் 2-2 10 டேஸ்னு வச்சிருக்கோம். 12-2 அப்ப 12-2ல இருந்து 31st மார்ச்சுக்கு டேஸ் இங்க போட்டிருப்பேன், அந்த அமௌண்ட் இங்க போடுவோம், மல்டிப்ளை பண்ணி போட்டுருவியா? இப்போ ஒரு டெபிட் டிரான்சாக்ஷன் வருது 18th மார்ச். என்ன மார்ச்? 1 month கிரெடிட் 18-4. இங்க சேல்னு எழுதிட்டேன், ஏதோ சம்திங் 2 சேல். அமௌண்ட் 10,000. அமௌண்ட் 10,000. 18-4க்கும் 31st மார்ச்சுக்கும் நெகட்டிவ்ல போகுதா? இந்த டேட் கூட போறதா பேக்வேர்ட்ல வர மாதிரி இருக்கா? ஃபார்வர்ட்ல இருக்கா பேக்வேர்ட்ல இருக்கா? இந்த டேட்டையும் தாண்டி டியூ டேட் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? 18th அன்னைக்கு நான் ஒரு குட்ஸ் வித்துருக்கேன், அதுக்கு 1 month டேட் கொடுத்தா 18th பிப்ரவரி வருது, ஆனா 18th ஏப்ரல் வருது, ஆனா நடுவுல என்ன வந்துருது? எண்ட் டேட் வந்துருது. அப்ப டியூ டேட் ஃபால்ஸ் பியாண்ட் தி எண்ட் டேட்டா. அப்போ இது பேர் தான் ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இது பேர் தான் என்ன இன்ட்ரெஸ்ட்? ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஆப்போசிட் சைடுல கால்குலேட் பண்ணிடணும். ஏன்னா இது நெகட்டிவா, நெகட்டிவ்க்கு எந்த சைடு போட்டுடலாம்? இப்போ நம்ம அக்கௌண்ட்ல போடும்போது நெகட்டிவ்க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? இந்த பக்கத்துல குறைக்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் என்ன பண்ணலாம்? கிரெடிட் பண்ணிடலாமா? அப்ப என்ன பண்ணிடணும்? கான்ட்ரா என்ட்ரி பண்ணணும். பை கான்ட்ரா என்ன என்ட்ரி பண்ணணும்? கான்ட்ரா என்ட்ரி பண்ணணும். இந்த 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்குல்ல, 10,000 ரூபாய் இங்க எத்தனை நாள் தாண்டி இருக்கு? 18 நாள். 18 நாள் இங்க. அப்ப இங்க 18 நாள் போடுவியா நார்மலா? மைனஸா? இது மைனஸ்ல வருமா? அது அந்த பக்கம் பிளஸ் பண்ணிடலாமா? அப்ப இங்க 18 போட்டு 10 போட்டு 18,000 போட்டுடலாம். அப்ப சம் டிரான்சாக்ஷன் இஃப் டேட் டியூ டேட் ஃபால்ஸ் பியாண்ட் திஸ் எண்ட் டேட்னா ஆப்போசிட்ல என்ட்ரி போட்டு விட்டுரும். சப்போஸ் இங்க என்ட்ரி வருதுன்னா அந்த சைடு என்ன பண்ணிடணும்? ஏன் சார் இப்படி பண்றோம்? இப்போ இந்த இடத்துல போட்டா நெகட்டிவ்ல போட்டிருப்பியா? இங்க நெகட்டிவ். அப்ப டெபிட்ல லெஸ்ன்றதுக்கு பதிலா கிரெடிட். அப்ப இந்த இடத்துல என்ன போடாது? 18 போடாது, ஐஃபன். இந்த இடத்துல என்ன போடாத? ஐஃபன். அந்த பக்கத்தை தூக்கி போட்டு மல்டிப்ளை பண்ணி 18 into 10 18,000. ஏன்னா டியூ டேட் ஃபால்ஸ் பியாண்ட், அப்படி என்ன பண்ணிடணும்? ஆப்போசிட் சைட்ல போட்டு. சப்போஸ் இங்க ஒரு டியூ டேட் பியாண்ட் ஃபால்ஸ் பியாண்ட் எண்ட் டேட்னா இந்த சைடு போட்டு. ஏன்னா இந்த சைடு நீ நெகட்டிவ்ல போடணுமா? கிரெடிட்ல லெஸ் பண்றதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிட்டு போயிடலாம்? சேம் ஆன்சர். ஃபார்வர்ட் கால்குலேஷன் கரெக்டா? இப்போ டோட்டல் இந்த இடத்துல ஒரு டோட்டல் வருமா? ப்ராடக்ட் காலம்ல இந்த இடத்துல ஒரு டோட்டல் வருமா? டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் கண்டுபிடி. டிஃபரன்ஸ் இன் எக்ஸாம்பிள் இங்க 10 லட்சம் ரூபாய், இங்க 14 லட்சம் ரூபாய். எவ்வளவு டிஃபரன்ஸ்? 4 lakhs.
into interest percentage 10% into 1 divided by 365 into that is the interest into 1 divided by 365 is the சார் ஏன் சார் 1 divided by 365 வேற 10 நாள் கண்டுபிடிக்கலாமே ஏன் சார் ஒரு நாளைக்கு போடுறோம் ஏன் சார் நான் சொல்றேன் லேட்டர் டே கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் சொல்றேன் இந்த 4 லட்ச ரூபாய் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடணும்னு சொல்லிடுறேன் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இன்டூ இந்த இன்ட்ரெஸ்ட கண்டுபிடி இந்த இன்ட்ரெஸ்ட கண்டுபிடி இது ரிசீவபிளா பேயபிளான்னு எப்படி கண்டுபிடிப்ப சொல்லு பாப்போம் இதெல்லாம் ரிசீவபிள் ராஜா இதெல்லாம் என்னது எது அதிகமா இருக்கு பேயபிள் அதிகமா இருக்கு கரெக்டா இல்லையா பேயபிள் தானே அதிகமா இருக்கு அப்ப என்ன சைட்ல போட்டுருக்கேன் இன்ட்ரெஸ்ட பேயபிள் சைட்ல அமௌண்ட் காலம்ல போட்டுருணும் அப்ப பேலன்ஸ் அமௌண்ட் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும் பேலன்ஸ் அமௌண்ட் என்ன ஆயிடும் இந்த இடத்துல தானே 2 பேலன்ஸ் கேரி டவுன் போடுவ அக்கௌண்ட் அமௌண்ட் காலம்ல பேலன்ஸ் பண்ணுவியா நார்மலா லெட்ஜர் பேலன்ஸ்ல அமௌண்ட் மட்டும் தானே வரும் அமௌண்ட் காலம் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த சைடு பேலன்ஸ் போடுவியா இந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள போட்டுட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதுல வந்துருமா அதை பை பேலன்ஸ் சொல்லி சேர்த்துருவேன் இவ்வளவுதான் ஒர்க் என்ன பண்ணணும் கடைசியா ப்ராடக்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணணும் இந்த சைடு அதிகமா இந்த சைடு அதிகமான்னு பாரு டிஃபரன்ஸ் அந்த அமௌண்ட் இன்டூ பர்சன்டேஜ் இன்டூ 1 divided by 366 ना 366 இந்த வருஷம் 366 2020 ना லாஸ்ட் இயர்னா 365 போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த சைடு என்ன பண்ணிரு போட்டு ரிசீவபிள் அதிகமா பேயபிள் அதிகமா பேயபிள் தான் அதிகம் அப்ப ஐ ஹவ் டு பே தி இன்ட்ரெஸ்ட் அப்ப இங்க போட்டு அப்ப அந்த பேயபிள் அமௌண்ட்ல பேயபிள் போட்டுருவியா அப்ப அந்த அமௌண்ட் காலம் ஏறிடுமா இங்க ஆல்ரெடி மொத்தம் 10000 இருக்குமா அதுல ஒரு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஏத்திடுவியா அப்ப கொடுக்க வேண்டியதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஏறிடும் கொடுக்க வேண்டியதுல பிளஸ் ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் 4 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் சரி ஏன் சார் இந்த 1/365 போட்டீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல இப்போ 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு 10 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க நீ எப்படி கால்குலேட் பண்ணுவ 5,000 rupees into 10% to 10 divided by 365 இதானே கால்குலேட் பண்ணுவ ஆன்சர் சேமா ஒரு ஏதோ ஒரு 50 வருமா 30 ரூபான்னு வருதுன்னு வச்சுக்கோ அதானே வரும் இப்போ நான் என்ன சொல்றேன் 50,000 into 10% into 1/365 போட்டுக்கோங்கிற ஆன்சர் சேமா டிஃபரெண்டா என்ன பண்ணிட்டேன் இந்த 10 டேஸ் எதுல மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்ப என்ன ஆயிடும் 50,000 அப்ப இப்ப நான் எத்தனை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண கண்டுபிடிச்சோம் ஏன்னா டேஸ் ஆல்ரெடி எதோட மல்டிப்ளை ஆயிடுச்சு இந்த இடத்துலயும் பாரு டேஸ் ஆல்ரெடி எதோட மல்டிப்ளை ஆயிடுச்சு இந்த இடத்துலயும் டேஸ் ஆல்ரெடி எதோட மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்ப நான் இப்ப எத்தனை நாளைக்கு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சேமா இருக்கும் 1 டேஸ் கண்டுபிடிச்சாலே ஹோல் தி பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ஏன் சார் ஹோல் தி பீரியடுக்கு வருது ஆல்ரெடி டேஸ் இஸ் மல்டிப்ளைட் வித் அமௌண்ட் அப்ப திருப்பி நான் எதுவுமே பண்ண தேவையில்ல 1 டேக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் ஹோல் டேக்கும் கிடைச்சிரும் இப்ப நான் இங்க 1 தானே போடுறேன் ஆன்சர் 10 நாளைக்கு வருமா ஒரு நாளைக்கு தான் வருமா ஏன் சார் ஏன்னா இந்த 10 நான் இங்க மல்டிப்ளை பண்றேன்ல அப்போ நான் இங்க மொத்தமா 4 லட்சம் இன்டு 1/365 போடுறேன்ல அது ஒரு நாளைக்கு வருமா இல்ல மொத்தத்துக்கு கால்குலேட் ஆயிடுமா மொத்தத்துக்கும் கால்குலேட் ஆயிடும் திஸ் இஸ் த பவர் ஆஃப் மேக்ஸ் புரியுதா 5,000 ரூபாய் 10 நாளைக்கு கண்டுபிடிக்கிறது பதிலா 50,000 ரூபாய் ஒரு நாள்னு வச்சுக்கோ இங்க 74,000 ரூபாய்க்கு 74 நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு பதிலா 74,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்குல்ல சரி தப்பா 1000 வச்சுக்கோ 1074 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது பதிலா 74,000க்கு 1 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி போத் ஆர் சேமா டிஃபரெண்டா சேம் அப்ப இது ஈஸி கால்குலேஷன் அது கஷ்டமான கால்குலேஷன் அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் செட் ஆஃப் ஆகி வந்துடும் இது என்ன கால்குலேஷன் எல்லாமே நம்ம போட்டது ஃபார்வர்ட் கால்குலேஷன்ல சம்டைம்ஸ் டியூ டேட் ஃபால்ஸ் பியாண்ட் த எண்ட் டேட் ஆப்போசிட் சைடுல என்ட்ரி போடு இந்த சைடு என்ட்ரி போடக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல நீ என்னத்துல போடணும் நெகட்டிவ்ல போடாத ஆப்போசிட் சைடுல போட்டு ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தானா ஓபனிங் பேலன்ஸ் எழுதிரு இங்க ஓபனிங் பேலன்ஸ் எழுதிரு ஓபனிங் பேலன்ஸ் சப்போஸ் 1/1 எழுதிவியா டேஸ் இருக்குமா டேஸ் எங்க டேஸ் இது 1/1 ல இருந்து 31 that is 91 days னா 91 days போட்டுறணும் நான் சொல்றது புரியுதா ஓபனிங் பேலன்ஸ் இங்க இருக்கலாமா இங்க இருந்துனா டேஸ் எழுதுவியா இங்க என்ன எழுதுவா 1/1 எழுதுவியா டியூ டேட் அப்போ 91 days மொத்தம் 31st மார்ச்சுக்கு இன்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ இது என்ன கால்குலேஷன் ஃபார்வர்ட் கால்குலேஷன் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த பக்கம் எழுதுனா கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த பக்கம் எழுது இந்த பக்கம் எழுதுனா எந்த சைடு இன்ட்ரெஸ்ட போடுவ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் காலம்ல தான் போடணும் எந்த காலம்ல போடணும் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டும் சேர்த்து பே பண்ணணும் ஆர் சேர்த்து வாங்கணும் எந்த அமௌண்ட் காலம்ல போடணும் எந்த சைடு ப்ராடக்ட் அதிகமா இருக்குன்னு பாரு எந்த சைடு ப்ராடக்ட் அதிகமா இருக்கு
அந்த சைடு அமௌண்ட் காலம்ல போட்டுரு. புரியுதா? டவுட் இல்லையே? அடுத்த மெத்தட் போலாமா? பேக்வேர்டு கால்குலேஷன். என்ன கால்குலேஷன் ராஜா? இந்த பேக்வேர்டு கால்குலேஷன் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பேக்வேர்டு கால்குலேஷன் நார்மலா யாருமே எக்ஸாம்லயும் கேட்க மாட்டோம். சம்டைம் பேக்வேர்டு கால்குலேஷன் ஈப்போ கியூ மெத்தட் அப்படின்னு. என்ன மெத்தட்? ஈப்போ கியூ மெத்தட் அப்படின்னு. தலைகீழ அப்படின்னா பேக்வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈப்போ கியூ மெத்தட் பேக்வேர்டு கால்குலேஷன்ல போடுன்னு கேட்டுருவோம். அப்போ நீ டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது இப்போ 15/1 என்ற டியூ டேட் 15/1 டேஸ் போடுவல்ல, இங்க 10,000 டேஸ் போடுவல்ல, எவ்வளவு நாள் போடணும்? 15 போடணும். ஏன் சார் 15? ஓபனிங் டேட் என்ன? இந்த டேட்ல இருந்து. பேக்வேர்ட்னா என்ன? ஸ்டார்ட் டேட் போகணும். ஃபார்வர்ட்னா எண்ட் டேட். ஃபார்வர்ட்னா என்ன டேட்? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இங்க இருந்து 71 டேஸ் கண்டுபிடிச்சோமா, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு போனோமா. பேக்வேர்ட்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட். அப்போ 1/1க்கு பேக்ல எத்தனை நாள் கால்குலேஷன்? 15 டேஸ். 15/1னா பேக்ல எத்தனை நாள் இருக்கு? அப்ப அமௌண்ட் 10,000னா 15,000. இப்போ எப்படி எழுதுற? 2/2 10 டேஸ் கிரெடிட். 12/2 எழுதிருப்பியா? அமௌண்ட் இங்க 12,000 போட்டிருப்பியா? இதுல டவுட் கிடையாது. பர்டிகுலர்ஸ்ல பர்ச்சேஸ்னு போட்டிருப்ப. இங்க டேஸ் போட்டா அது மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் போட்டுடலாம். டேஸ் ஃபார்வர்டு கால்குலேஷனா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் ஃபார்வர்ட்ல போகணும். பேக்வேர்ட்னா இந்த டேட்ல இருந்து. அப்ப ஜனவரி மாசம் 31 நாள், பிப்ரவரியில ஒரு 12 நாள், 41 பிளஸ் 2 43 நாள் ப்ராடக்ட். அற்புதம். என்ன தெரியுமா இந்த மெத்தட்ல? இந்த மெத்தட்ல என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல டியூ டேட் பேஸ் டேட் எடுத்து இதை பேஸ் டேட்னு எடுத்தா அது என்ன மெத்தட்? ஃபார்வர்ட். இதை பேஸ் டேட்னு எடுத்தா என்னது? பேக்வர்ட். அவ்வளவுதான். ஆவரேஜ் டியூ டேட்ல இதை பேஸ் டேட் தான் நம்ம நார்மலா எடுத்துப்போம். அது என்ன கால்குலேஷன்? பேக்வர்ட் கால்குலேஷன். ஃப்ரண்ட் டேட் எண்ட் டேட் பேஸ் டேட்னு எடுத்துட்டா அதான் என்ன கால்குலேஷன்? ஃபார்வர்ட். ஃப்ரண்ட்டுக்கு போறோம். கரெக்டா ராஜா? பேஸ் டேட் இதை எடுத்துக்கிட்டா ஃபார்வர்ட், இதை எடுத்துக்கிட்டா பேக்வர்ட். இந்த மெத்தடோட அற்புதம் என்ன தெரியுமா? நோ டிரான்சாக்ஷன் வில் டிராப் பியாண்ட் த டியூ டேட். ஏன்னா டியூ டேட் நம்ம பின்னாடி டேட் வச்சிருக்கோம், இந்த டேட் தானே வச்சிருக்கோம். ஈவன் 29th ஏப்ரல் போனாலும் நம்ம 29th ஏப்ரல் வரையும் டேட் கண்டுபிடிச்சு அதே சைடே போட்டுக்கலாம். நம்ம எந்த சைடு போக தேவையில்ல. ஆப்போசிட் சைடு, ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட், கான்ட்ரா அதெல்லாம் என்னவே வராது. இந்த கான்செப்ட்ல வராது. எந்த கான்செப்ட்ல வரவே வராது? பேக்வேர்டு கால்குலேஷன்ல வராது. சரி, எக்ஸாம்பிள் இப்ப இங்க 18/3 எழுதுற 1 மந்த் டைம் 18/4. இப்ப நீ பேக்வேர்ட்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் தானே. அப்ப ஜனவரி 31 நாள், பிப்ரவரி 29 60, மார்ச் 31 91 பிளஸ் ஒரு 18 109 அப்படின்னு இப்படியே எழுதிடலாம். இதுக்கு நீ எந்த சைடு போக தேவையில்ல. இதுவே பேக்வேர்டு நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்டு கால்குலேஷனா இருந்தா இதை பேஸ் டேட்டா எடுத்துப்போமா. இதுல இருந்து தாண்டிருச்சா இந்த சைடு என்ட்ரி போடுறதுக்கு போல எந்த சைடு என்ட்ரி போடுவோம்? அது என்ன என்ட்ரி? கான்ட்ரா. இங்க அது என்ன ஆகாது? ஃபார்வர்டு கால்குலேஷன், ரிவர்ஸ் கால்குலேஷன். புரியுதா ராஜா? அண்டர்ஸ்டுடா? இது ஒரு கான்செப்ட். இதுக்கும் நீ பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணு. செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பல, அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு போடுவேன்? எங்கிட்டு கம்மியா இருக்கும் அங்கிட்டு போடணும். இதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணிருக்கோம்? ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணிருக்கோம். அப்போ இங்க 10 நாள், இப்ப இங்க 65 நாள் வந்திருக்குமா? நார்மலா ஃபார்வர்டு போட்டுருந்தா எத்தனை நாள் வந்திருக்கும்? 71 நாள். அப்ப இங்க எத்தனை நாள் நம்ம போடுறோம்? இங்க வந்திருக்கிறதுக்கு வெறும் 5 நாள் வந்திருக்குமா? இப்ப நம்ம இங்க எத்தனை நாள் போடுறோம்? 105 நாள் போடுறோம். அப்ப அப்படியே உல்டா சைடு தானே காட்டும். அப்ப எந்த சைடு கம்மியா இருக்கோ அந்த சைடு நம்ம என்னத்தை போட்டுருணும்? இன்ட்ரெஸ்ட போட்டுருணும். அப்ப ஃபார்வர்டு கால்குலேஷன், டைரக்ட் கால்குலேஷன், ஸ்ட்ரெயிட் கால்குலேஷன்ல எது அதிகமா இருக்கோ அந்த சைடு இன்ட்ரெஸ்ட போட்டு பேலன்ஸ் பண்ணு. ரிவர்ஸ் கால்குலேஷன்ல எந்த சைடு கம்மியா இருக்கோ அந்த சைடு தூக்கி இன்ட்ரெஸ்ட போடு. அப்ப இந்த சைடு கம்மியா இருக்கா? இங்க 10 lakhs, இங்க 14 lakhs வந்திருக்கு இப்போ பேக்வர்டு கால்குலேஷன்ல. அப்ப 10 lakh 4 lakh இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவியா? வர இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு கம்மியா இருக்கு? இந்த சைடுல உள்ள என்ன காலம்ல போட்டுறணும்? அமௌண்ட் காலம்ல அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுரு. இப்போ நீ எப்பயும் போல அமௌண்ட் காலம பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் எழுதி. அவ்வளவுதான். இது என்ன மெத்தடு? ரிவர்ஸ் கால்குலேஷன் மெத்தட். தட் இஸ் கால்டு ஈபோக்யூ மெத்தட். அப்போ இந்த மெத்தடா இருக்கட்டும், இல்ல போன மெத்தடா இருக்கட்டும், தட் இஸ் ஃபார்வர்டா இருக்கட்டும், பர்டிகுலர் அமௌண்ட் எழுதுறது மாறாது, டியூ டேட் கண்டுபிடிக்கிறது மாறாது.
அந்த டியூ டேட்ல இருந்து டேஸ் மாத்திர தெரியுமா? அந்த டியூ டேட்ல இருந்து டேஸ் கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இத பேஸ் டேட்டா வச்சா அது என்ன கால்குலேஷன்? இத பேஸ் டேட்டா வச்சா என்ன கால்குலேஷன்? பேக்வர்ட் கால்குலேஷன். அவ்வளவுதான். ஃபார்வர்டு கால்குலேஷன்ல ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வரும். என்ன ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்? எண்ட் டேட்டை தாண்டி டியூ டேட் விழுந்துரும். அப்ப ஆப்போசிட் சைட்ல போறது. ஆனா இங்க எண்ட் டேட்டே கிடையாது. அதனால அந்த ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் இங்க வராது. ஆனா எல்லாமே உல்டாவா இருக்கும். எல்லாமே அப்ப ரிசீவபிள் எல்லாம் பேபிளா இருக்கும், பேபிள் எல்லாம் ரிசீவபிளா இருக்கும். அதனால கடைசியா இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதிகமான சைட்ல போடக்கூடாது, கம்மியான சைட்ல போடணும். இது ஒரு டிஃபரன்ஸ். மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு. பாஸ்புக் பார்த்திருக்கியா? பேங்க் பாஸ்புக், பாஸ்புக் மெத்தட். அதுவே பாஸ்புக் ஸ்டைல்னு சொல்லுவோம். பர்டிகுலர்ஸ் இருக்குமா? பர்டிகுலர்ஸ் இருக்குமா? டேட் இருக்குமா? டேட் பர்டிகுலர்ஸ். டெபிட் இருக்கும், கிரெடிட் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். இதான நார்மல். டெபிட், கிரெடிட், பேலன்ஸ். இது எப்பயும் போல போட்டு அப்படியே ஃபில் பண்ணிடு. பக்கத்திலேயே 2 லைன் எக்ஸ்ட்ரா. டேஸ் ப்ராடக்ட், டேஸ், அவ்வளவுதான். சொல்றது புரியுதா ராஜா? என்ன பண்ண இப்போ? பாஸ்புக் போன மாதிரி அப்படியே எழுதிரு. அப்புறம் டேஸ் போடு. டேஸ் ப்ராடக்ட்ல டெபிட் ப்ராடக்ட், கிரெடிட் ப்ராடக்ட். இப்ப பாரு, சும்மா ஓப்பனிங் பேலன்ஸ் ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் பேங்க்ல காசு இருக்கு. பேங்க்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்றது இப்படிதான். பேங்க்ல நம்மளுக்கு சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்ல, பாஸ்புக்ல, அந்த பாஸ்புக்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவானா இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். நல்லா கவனி. ஓப்பனிங் பேலன்ஸ் 1/1 அன்னைக்கு ஒருத்தன்ட்ட 10,000 ரூபாய் இருக்கு. அப்ப பை பேலன்ஸ் பிராட் டவுன், இதெல்லாம் எதுவுமே வராது. 10,000 ரூபாய் கிரெடிட். இப்படிதானே இருக்கும். இவன் 5,000 ரூபாய் எடுக்கிறான் 5/1 அன்னைக்கு. பை வித்ட்ராயல் 5,000 ரூபாய் எடுத்துட்டானா, டெபிட். கிரெடிட், ஏன்னா 5,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? 10/1 அன்னைக்கு பை வித்ட்ராயல் 7,000 எடுக்கிறான். 2,000 டெபிட், ஓவர் டிராஃப்ட். 15/1 அன்னைக்கு பை டெபாசிட், பணம் போடுறான் 25,000 ரூபாய். அப்போ கிரெடிட் 25,000. 2,000 ரூபாய் டெபிட்ல இருந்துச்சு ஆல்ரெடி ஓவர் டிராஃப்ட். இப்ப பேலன்ஸ் என்ன ஆயிடும்? இப்படித்தானே பாஸ்புக் போடுவேன். இதான பாஸ்புக், இதுல டவுட் இல்லைல்ல. திருப்பி கேஷ் வித்ட்ரா பண்றான் பை வித்ட்ராயல் 7,000. பேலன்ஸ் என்ன ஆகும்? கிரெடிட். பை வித்ட்ராயல் 50,000. இதானே என்ட்ரி போடுவேன். இது பாஸ்புக் அப்படியே ஸ்டைல். கரெக்டா? இதுல எந்த டவுட்டும் நான் பண்ணல. நார்மல் பாஸ்புக்ல இப்படித்தானே என்ட்ரி விடும். பேலன்ஸ் இருக்கும், அடுத்த டெபிட் ஆவோ கிரெடிட் ஆவோ ஆகும். டெபிட் ஆச்சுன்னா இப்ப இது டெபிட் ஆயிருக்கா, அப்ப கிரெடிட் டெபிட் மைனஸ் ஆகும். இது திருப்பி டெபிட் ஆயிருக்கா, கிரெடிட் டெபிட் மைனஸ் ஆயிடும். இது டெபிட், இது கிரெடிட்டா, செட் ஆஃப் ஆயிடும். திருப்பி 23,000 ரூபாய். கிரெடிட் அதிகமா இருக்கிறதுனால கிரெடிட் பேலன்ஸ். திருப்பி 7,000 ரூபாய் குறையுது 16,000 ரூபாய். திருப்பி 50,000 ரூபாய் குறையுது 34,000 ரூபாய். இப்படி வந்துருமா நார்மல் பாஸ்புக்கா? இப்போ பக்கத்துல டேஸ் போட்டு ப்ராடக்ட் போட போற. பக்கத்துல டேஸ் போட்டு என்ன தெரியுமா பண்ண போற? இந்த 10,000 ரூபாய், இந்த 10,000 ரூபாய் எத்தனை நாள் ஆல்ட்ரே ஆகல? அப்ப 4 நாள் இங்க ப்ராடக்ட். டேஸ்ல 4 நாள். இந்த டேட்டுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் வச்சுதான் பேலன்ஸே கண்டுபிடிக்க முடியும். இது என்னைக்கு எத்தனை நாள் வரையும் மாறல? அப்ப இங்க 5. 10/1 அடுத்து எத்தனை நாள் வரையும் மாறல? 15/1. இங்க வந்து 21/1 வச்சுப்போம். இங்க 26/1 வச்சுப்போம். 15/1 இருந்து 21/1 எத்தனை நாள் இருக்கு? 6 நாள். 21/1 இருந்து 26/1 அடுத்தது இந்த மாசம் எந்த வரையுமே வரல. ஆனா 31st ஜனவரி நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். அப்ப இன்னில இருந்து 31st ஜனவரி வரையும் எத்தனை நாள் இருக்கு? டேஸ் கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப ப்ராடக்ட் பண்ணு. இப்ப நீ என்ன பண்ணணும்? ப்ராடக்ட். என்னத ப்ராடக்ட் பண்ண போற? டேஸையும் அமௌண்ட்டையும். இது என்ன அமௌண்ட்? கிரெடிட்டா டெபிட்டா? அப்ப 4 into 10,000 40,000 கிரெடிட். இது டெபிட்டா கிரெடிட்டா? 5 into 5,000 25,000 கிரெடிட். இது டெபிட்டா கிரெடிட்டா?
10,000. இது கிரெடிட் இங்க போட்டுரு, இது கிரெடிட் இங்க போட்டுரு, இது டெபிட் இங்க போட்டுரு. இப்ப டெபிட் டோட்டல் வந்துருமா, கிரெடிட் டோட்டல் வந்துருமா? கிரெடிட் டோட்டலையும் டெபிட் டோட்டலையும் மைனஸ் பண்ணு. இங்க சே எக்ஸாம்பிள் இங்க 1 lakh இருக்கும், இங்க 20,000 இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 80,000 இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணு. டெபிட் அதிகமா கிரெடிட் அதிகமா? கிரெடிட் தானே அதிகம். அப்ப நம்ம பணம் நிறைய வச்சிருந்திருக்கோம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பானா எடுப்பானா? அப்ப கிரெடிட் அதிகம்னா கிரெடிட் சைட்லயே போடுன்னு சொன்னா, அப்ப கிரெடிட் அதிகம்னா கிரெடிட் பண்ணிரு. இத இந்த காலம கிரெடிட் பண்ணிரு. பை பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட். கரெக்டா? அந்த வச்சு அமௌண்ட் என்ன ஆயிடும், ஈக்குவலண்டா ஏறிடும். இப்ப கடைசி 50,000 எடுத்து 34,000 பேலன்ஸா, இப்ப இன்ட்ரெஸ்ட் போட்டுரு. இன்ட்ரெஸ்ட் போட்டா 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறியா, பேலன்ஸ் என்ன ஆயிடும்? 33,900. அவ்வளவுதான். அப்போ இதுவரையும் என்னது அப்படியே சேம். உனக்கு தெரிஞ்சது என்னது, பாஸ்புக். அதுக்கு பக்கத்துல 3 காலம் சேர்க்கணும். என்னது, டேஸ், ப்ராடக்ட். டெபிட் ப்ராடக்ட், கிரெடிட் ப்ராடக்ட். டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவ? இந்த டேட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வரையும். அப்ப இந்த 10,000 எத்தனை நாள் மாறாம இருந்திருக்கு, 4 நாள். அப்ப 4 நாளைக்கு வட்டி. அப்ப 40,000 போட்டா ஒரு நாளைக்கு வட்டி கண்டுபிடிச்சா போதுமா? இந்த 5,000 எத்தனை நாள் மாறாம இருந்திருக்கு, அப்ப 5 days. இந்த 2,000 எத்தனை நாள் மாறாம இருந்திருக்கு, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வரையும் பார்க்கணும். அது மாதிரி இதுக்கு லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு 31st March அன்னைக்கு பார்க்கணும். டேஸ் போட்டு. இது டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட், கிரெடிட் ப்ராடக்ட். இது கிரெடிட், கிரெடிட் ப்ராடக்ட். இது டெபிட், டெபிட் ப்ராடக்ட். இது கிரெடிட், கிரெடிட் ப்ராடக்ட். இது கிரெடிட், கிரெடிட் ப்ராடக்ட். இது டெபிட், டெபிட் ப்ராடக்ட். கிரெடிட் நம்ம வச்சிருந்தது, இது நம்ம எடுத்திருந்தது. அப்ப ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணி ஒரு அமௌண்ட் கண்டுபிடி. அந்த அமௌண்ட்டுக்கு 10% இன்டூ எத்தனை நாள் இன்ட்ரெஸ்ட், 1 day இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணு. இப்ப எது அதிகம், கிரெடிட். அப்ப கிரெடிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் கண்டுபிடி. எது சப்போஸ் டெபிட் அதிகமா இருந்ததுன்னா, நம்ம வித்ட்ரா நிறைய பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப இன்ட்ரெஸ்ட் நீ என்ன பண்ணணும், டெபிட் பண்ணு, பேலன்ஸ் கண்டு. டெபிட் பண்ண என்ன ஆயிடும், பேலன்ஸ் குறையும். கிரெடிட் பண்ண என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஏறும். இப்ப டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறதுனால கிரெடிட் பண்ணா குறையும், டெபிட் பேலன்ஸ்ல இருக்கும்போது டெபிட் பண்ணா ஏறும். டெபிட் பேலன்ஸ்னா ஆல்ரெடி நான் 34,000 ரூபாய் தரணும், யாரு, நம்ம பேங்க்குக்கு. இப்ப பேங்க் எனக்கு 100 ரூபாய் தரான், அப்போ 33,900 ரூபாய் நான் அவனுக்கு கொடுத்தா போதும். இதுதான் பாஸ்புக் ஸ்டைல்ல போடுற அக்கௌண்ட் கரண்ட். இதான் என்னது, இதுவரையும் போட்டுருவல்ல. அதுக்கப்புறம் 3 காலம், டேஸ், டெபிட் ப்ராடக்ட், கிரெடிட் ப்ராடக்ட். டேஸ் எப்படி கண்டுபிடிப்ப, எண்ட் டேட்டே ஒரு டேட்டே கிடையாது. எண்ட் டேட்டோ ஃப்ரண்ட் டேட்டோ 2 டேட்டுமே கிடையாது. பேஸ் டேட்டும் கிடையாது, எண்ட் டேட்டும் கிடையாது. எந்த டேட், இந்த டேட்டுக்கு, இந்த டிரான்சாக்ஷனுக்கு அடுத்த நாள், இந்த டிரான்சாக்ஷனுக்கு அடுத்த நாள். அப்போ இது எப்படி தெரியுமா போடணும், எக்ஸாம்ல இத ஃபர்ஸ்ட் போட்டு முடிக்கணும். டெபிட்டா கிரெடிட்டா பேலன்ஸ். அடுத்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது டெபிட்டா கிரெடிட்டா பேலன்ஸ், டெபிட்டா கிரெடிட்டா பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிரு. போட்டு முடிச்சிட்டு லாஸ்டா இங்க வா, இந்த இடத்துக்கு வா. இப்போ இதோட அடுத்த நாளை பாரு, இது எழுது. இதோட அடுத்த நாளை பாரு, இது எழுது. அப்ப டேஸ் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணு. இப்போ இந்த 10,000 4ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும், 10,000 ரூபாய்க்கு 4 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா அவன், அதுக்கு பதிலா 40,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். இந்த மொத்தம் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுமா, அவன் எனக்கு இந்த 20,000 ரூபாய்க்கு நான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுமா. அதனால 1,20,000 நம்ம என்ன பண்ணிடுறோம், போட்டு நெட்டா என்ன வருது 80,000. 80,000க்கு 1 டேக்கு அவன் என்ன பண்ணுவான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். எப்படி சார் 80,000, ஆல்ரெடி டேஸால அது என்ன ஆயிடுச்சு, மல்டிப்ளை ஆனதுனால 80,000. அப்ப திருப்பி நான் 1 டேக்கு கண்டுபிடிச்சு அது கிரெடிட் அதிகமா இருந்தா கிரெடிட் சைட்ல போடு, டெபிட் அதிகமா இருந்தா. திஸ் இஸ் என்னது, அக்கௌண்ட் கரண்ட். இந்த 3 மெத்தட் தான் அக்கௌண்ட் கரண்ட்ல எக்ஸாம்ல கேட்போம். ப்ராடக்ட் மெத்தட், அதான் தட் இஸ் ஃபார்வர்டு, பேக்வேர்டு. ஃபார்வர்ட்ல மட்டும்தான் ரெடிங் இன்ட்ரெஸ்ட், கான்ட்ரா என்ட்ரி. பேக்வேர்ட்ல நோ கான்ட்ரா என்ட்ரி. இந்த மெத்தட்ல கான்ட்ரா என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா. இங்க டியூ டேட்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்புறம் ஏன் பேக், இங்க என்னவே கிடையாது, டியூ டேட்டே கிடையாது. பாஸ்புக் ஸ்டைல். பாஸ்புக் ஸ்டைல்னா பேங்க்ல பாஸ்புக்ல இன்ட்ரெஸ்ட் இப்படிதான் கொடுப்போம். புரியுதா ராஜா. இது 3 மெத்தட். இது 3 மெத்தட் ஆவரேஜ் டியூ டேட், ஷோ ஷாட் ஒரு 10 மார்க். சரியா. இப்ப நான் சம் அனுப்பிச்சு விடுறேன், பாத்துக்கோ.